அனைவருக்கும் வணக்கம். ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா தொடர்ந்து பல நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வராங்க. அதை நம்ம பதிவின் மூலமாக பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்துக்கு அம்மாவுடைய ஆசிரமத்திற்கு சென்று பார்த்த யாராக இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அம்மா என்னென்ன மாதிரியான நல்ல காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னு நான் சென்ற பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதில் ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா அனைவராலும் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணிற்கு அந்த பெண்ணை தத்தெடுத்து இலவசமாகவே அந்த பெண்ணை தத்தெடுத்து ரொம்ப அழகா அந்த பெண்ணிற்கு வளைகாப்பு செஞ்சு வச்சாங்க. சீமந்தம் வளைகாப்பு அப்படிங்கிறது ஒரு தாய் வீட்டார் செய்யக்கூடிய ஒரு நல்ல மங்களகரமான நிகழ்வு. அப்படிப்பட்ட வளைகாப்பை அந்த பெண்ணின் கண்ணீர் இந்த பூமியில் சிந்தக்கூடாது. எந்த ஒரு பெண்ணுமே கஷ்டங்கள் துயரங்கள் படக்கூடாது. தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக மன நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு வளைகாப்பு செஞ்சாங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ ரொம்ப அழகா குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த உடனேயே அந்த பொண்ணு சித்தரம்மாட்ட தான் குழந்தைய முதல்ல காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தரம்மாவுடைய ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த அற்புத நிகழ்வை தான் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ரொம்ப சந்தோஷத்துல திளைச்சிருக்காங்க. அதே மாதிரி சித்தரம்மாவும் ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்காங்க. தன்னுடைய கைகளால் வளையல் பூட்டப்பட்ட வளைகாப்பு செய்யப்பட்ட ஒரு பெண்ணிற்கு தன்னுடைய குழந்தைக்கு மகள் பிறந்திருக்கா. தான் ஒரு தன்னுடைய மகளாவே நினைத்த ஒரு குழந்தைக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காங்க சித்தரம்மா. அதனால இந்த பிறந்த குழந்தைக்கு கேக் வெட்டி இன்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். ஒரு தாயுள்ளம் கொண்ட அம்மாவால் மட்டுமே இது சாத்தியம். தாயுள்ளம் இருந்தால் மட்டுமே இது போன்ற நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்ய முடியும். அதே மாதிரி அந்த பொண்ணும் சித்தரம்மாவை தன்னுடைய தாயாக நினைத்து தன்னுடைய தாய் வீட்டிற்கு குழந்தையை எடுத்து செல்வதாக நினைத்து ரொம்ப அழகா சித்தரம்மாவுடைய ஆசிரமமான வில்லுண்டி தீர்த்தத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப கோலாகலமாக இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இது உங்க எல்லாருக்கும் தெரியணும், பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியணும். எப்படி ஒரு பெண்ணை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்க எல்லார் கண்களுக்கும் விருந்தாக இன்னைக்கு கொடுத்துருக்கோம். நல்ல விஷயம். இது போன்ற நல்ல நிகழ்வுகளை நாம தொடர்ந்து செய்வோம். நம்மளால செய்ய முடியலன்னாலும் சித்தரம்மா போன்றோர் செய்யும் இந்த நல் காரியங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம். நம்மளால முடிஞ்ச அரிசியோ இல்லை இந்த குழந்தைகளுக்கு உணவுக்கான ஏதோ ஒரு விஷயம், காய்கறியா இருக்கலாம், அரிசியா இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்ச விஷயத்தை ஆசிரமத்துக்காக அன்பளிப்பாவது கொடுப்போம். இப்படிப்பட்ட நல்ல காரியத்தில் நாமும் இணைவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பாப்பாவுக்கு தான் வளகாப்பு பண்ணது. இந்த பாப்பாவுக்கு வளகாப்பு பண்ணது அவங்க வீட்டுக்காரர் தான் காவலா காக்கணும். ஆனா கைவிடப்பட்டாரு. தன்னுடைய மனைவியை கவனமா பார்க்கணும் ஒவ்வொரு ஆண்களுங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த பொண்ணு நிக்கிறா. பிறகு தங்க குழந்தை பிறந்திருக்கு. போன வட்டம் சொன்ன மாதிரியே போன வட்டம் என்ன குழந்தை பிறக்கணும்னு பொண்ணு பிறக்கணும். என்னது பிறந்திருக்கு? மகாலட்சுமி பிறந்திருக்கு. அதுக்கு பிறகு ஸ்வீட்லாம் சாப்பிட்டாங்க. கேக்கு, பிறந்த நாள் கேக்கு. அவங்க 2 பேருக்கும் போன வட்டமும் கேக்கு ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாளைக்கு யூஸ் பண்ணா. இந்த வட்டம் அவங்க பேரை சொல்லுங்க. பிறந்த நாளைக்கு அவங்க 2 பேருக்கும் பிறந்த நாளைக்கு இது பண்ணாங்க. அந்த கேக்கு முத இந்த குழந்தை சாப்பிட்டுருக்கு. பெரிய ஆச்சரியம். இது தாய் வீடு, அன்புடன் அழைக்கிறதுங்கிற மாதிரி. தாய் வீடு இல்ல, தாய்க்கு என் பிள்ளைய வீடு. நீங்க இல்லன்னா நான் இல்ல. தாய் வீட்டுக்கு வந்துருக்கீங்க. தாய் வீட்டுல தான் குறைகள் எல்லாம் இதுல இறக்கி வைக்கிறீங்க. என்ன ஒரு பாருங்கல்ல இதுல இருக்குங்க. அத்தனை பேரும் கோடீஸ்வரங்க இல்ல, எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான் என்னை தேடி வர்றீங்க. எங்ககிட்ட இருக்கிற ஒரு கைப்பிடி உங்களுக்கு உதவட்டும், உங்கள்கிட்ட இருக்கிற கைப்பிடி பிறருக்கு உதவட்டும். அவ்வளவுதான். சந்தோஷமா இருங்க. வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க. உணவுட்டம் நிறைய வசூல் பண்ணி கொடுத்தாங்க. சரிம்மா, சரி.